ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஒரு புக்கே எடுத்துட்டு தான் வருவாரு. பார்த்தோன்னா இன்னைக்கு ஹீரோயின் இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு அவங்கள என்கேஜ்மெண்ட் பண்றதுக்காக இருக்கும். ஆனா வந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல அவர தள்ளி விட்டுட்டு ஹீரோயின கைய பிடிச்சு அவர் பக்கம் நின்னுப்பாரு. நின்னுகிட்டு இன்னைக்கு நடக்க போற இது எல்லாமே எங்களுக்குள்ள தான் அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் காட்டுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் ஹீரோவ திடீர்னு எதார்த்தமா தான் பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவர ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். ஸோ நம்ம சீரியல்ல வர மாரி, ட்ராமால வர மாரி ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்தோனே அவங்க மயங்கி போயிடுவாங்க. அதோட ஹீரோ கிட்ட பேசலான்னு வரும்போது, அவர் கொஞ்சம் கூட பேச மாட்டாரு. அப்ப ஹீரோயினுக்கு சரியான கோவம் வரும். இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த மாரி ட்ராமாஸ்லலாம் நம்ம நாவல்ஸ்லலாம் பழக்கும்போது ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயின் பிடிச்சு போன மாரி, அவருக்கும் பிடிச்சு தானே போகணும். எனக்கு அவன பிடிச்சிருக்கு, அவனுக்கே நம்மள பிடிக்கல அப்படின்ற மாரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒவ்வொருத்தவங்களையா பார்ப்பாங்க. ரோட்ல போற வரவங்களலாம் இவங்களோட அழகுல அப்படியே மயங்கி மயங்கி விழுற மாரி இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு மாரி இருக்கும். என்னது இது இவ பார்த்தோன்னே எல்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்களே அப்படின்ற மாரி இருக்கும் அவருக்கு. அதோட ஹீரோயின் கிட்ட என்னாச்சு கேட்கும்போது அவங்க நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் அவருக்கு. அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இந்த மாரிலாம் தன்னை மீறி இப்போ ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னா பார்த்தா ஒரு தடவ பார்த்துட்டு திரும்பிடுவோம். ஆனா அவங்களையே சுத்தி அந்த மாரி ட்ரிங்க் பண்ணா நம்மள அறியாம சில விஷயங்கள் பண்ற மாரி இருக்காங்கல்ல. அத இப்ப ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிரும். ஒரு ட்ரிங்க் பண்ணியிருக்க, எதுக்காக அப்படி நடு ரோட்ல சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்தி கூட்டு தூங்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைப்பாரு. இருக்கும்போது அவங்கள தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோயின் முழிச்சிருவாங்க. முழிச்சோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல உள்ள ஒரு பூச்செடியில ரோஸ் இருக்குமா, அந்த ரோஸ் எடுத்து தான் தலையை சொருவி வச்சுப்பாங்க. அதோட ஹீரோ கிட்ட இப்படியும் அப்படியுமா அவங்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி அவங்களா சுத்தி சுத்தி காட்டிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன நினைப்பாரு, நீ என்னதான் அழகா இருக்க நினைச்சாலும், என்ன நீ கவக்கணும்னு நினைச்சாலும், அதெல்லாம் உன்னோட அழகுல மயங்குற ஆள் நான் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப எப்படி இருக்கும்னா, என்னடா இது எவ்வளவு முயற்சி பண்ணிட்டே இருக்க, அவங்களும் என்னென்னமோ பண்ணுவாங்க. அவர் விரல பிடிச்சி கடிப்பாங்க, அவர் இப்படி இழுக்கிறதும் அப்படி இழுக்கிறதும் அவரை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம், இவன் நம்ம கிட்ட மயங்கவே மாட்டேங்கிறானே, அப்ப நம்ம இன்னும் ட்ரைனிங் பத்தலையோ நமக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஹீரோ அவரை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலயே ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. இவ்வளவு நேரம் தான் நல்லவராகவே அவரே இருக்க முடியும், அதோட ஓரளவுக்கு மேல பாப்பாரு, அதோட இவங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சவர். 2 பேரும் அப்படியே ஒன்னா ஸ்டே பண்ணிடுவாங்க. இப்ப மறுநாள் காலையில் எந்திரிச்சோம் திரும்ப ஹீரோன்னு திரும்ப அவர்கிட்ட வம்பு பண்ணாங்க. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, நீ ரொம்ப அழகா இருக்கதா, நானும் எவ்வளவோ நல்லவனா இருக்க முயற்சி பண்ணா, நீ என்னதான் இந்த மாதிரி பண்ணிட்ட, சரி ஓகே அதனால நான் உன் கூட ஸ்டே பண்ணிட்டேன், அதுக்காக உனக்கு 5 மில்லியன் கொடுக்கலாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா இப்ப 10 மில்லியனே இந்த கார்டில் இருக்கு, இதை எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு அதான் நல்லது, ஏன்னா எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் ஃபேமிலிக்கு ரொம்ப அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கூட அவங்க எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்ன நீ நம்ம இப்பதான் ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒன்னா தூங்கி எந்திரிச்சிருக்கோம், உடனே எனக்கு பணத்தை கொடுத்து உடனே என்னை வெளியே அனுப்ப பாக்குறியே, நான் என்ன அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கேன், நான் நல்லா அழகா தானே இருக்கேன் பார்க்கறதுக்கு, என் கூட ஏன் நீ லைஃப் ஃபுல்லாக வரக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டேட்டிங் மாதிரி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாரு நீ விளையாடிட்டு இருக்கிறது சாதாரண ஃபேமிலி கிடையாது, இது ஒரு பெரிய ஃபேமிலி, உனக்கு வேற எதுவும் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு அதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன், இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும் போது ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நான் உன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு, நீ புலிபாலை பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி இந்த ஃபேமிலியோட விளையாடாத, அது நல்லதில்லை உனக்கு, தேவையான பணத்தை எடுத்துட்டு இங்கிறது போயிடு அதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு முகமே வாடி போயிடும் இருப்பாங்க. அவர் எதுக்குமே இது பண்ண மாட்டேங்கிறாரா, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ இதே மாதிரி இருக்கிறது வேஸ்ட் தான், ஸோ நீ பண்றது ஒரு வேலை தான், உனக்கு பணம் கிடைக்குதுன்னா அதை வாங்கிட்டு இங்கிறது போயிடு, இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுவார். ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். அவங்க இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்னு என்ன பெரிய அழகு நினைச்சிட்டு இருக்கேன் நீ மனசுல, ஏதோ ஒரு இதுல அவங்க மாட்டிப்பாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஸ்டம்ல அவங்க மாட்டிப்பாங்க. இப்ப சிஸ்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் என்னன்னா, 3 மாசத்துல 100 டைம்ஸ் அவரோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரோட பெட் ஷேர் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஹீரோயின் அப்படியே பொசுங்கி சாம்பலா போயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கான இதா போயிடுச்சு. ஸோ ஹீரோ கிட்ட அவனுக்கு பிடிக்கல பிடிக்கல ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்காரு. இவங்க இது பண்ணலை அப்படின்னா இவங்களோட லைஃபே முடிச்சு போயிடும். இவங்க ஒரு மாதிரி என்னது அந்த ஒரு மாதிரி சாம்பலா மாறிடுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க ஹீரோ இவ்வளோ பேசினாலும் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்காம அவன் வேற போயிட்டே இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கார்டை கோவத்துல தூக்கி எறிஞ்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு நாவல் அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது நாவல்ல சிஸ்டம்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. இது என்ன நாவலா அது எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப்னே சொல்லிட்டே இருக்கு, அது அவன் கூட ஸ்லீப் பண்றதை பத்தியே சொல்லிட்டே இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டு போய் இவன் கூட வேஸ்டா போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க.
முடியாதுல்ல. அவங்களோட டார்கெட் அவங்க முடிச்சு தானே ஆகணும். அதோட அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ இடத்துலயே வந்து வேலைக்கு சேர்ந்துருவாங்க. ஸோ என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹவுஸ் கீப்பிங் வேலையில தான் இருக்கும். ஒரு 3, 4 பேர வந்து வேலைக்கு எடுத்திருப்பாங்க. அதில ஹீரோயினும் ஒரு ஆளா வந்திருப்பாங்க. இப்ப அத இன்சார்ஜ் பண்ற ஒரு லேடி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. "நீ என்ன இயரிங்ஸ வந்து சரியா போடாம இருக்க. அத சரியா போட்டு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "உன்னோட ட்ரெஸ்ஸ நீ சரியா போடல. நீ ட்ரெஸ்ஸ சரியா போடு" அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வருவாங்க. ஹீரோயின் மட்டும் எந்த குறையும் சொல்ற மாரி இருக்க மாட்டாங்க. "நீ ஓகே. நீ கரெக்ட்டா தான் இருக்க. அதனால நீ என்ன பண்ற, மாஸ்டரோட பெட்ரூம் அந்த பெட்ரூம்குள்ள அட்டாச் பாத்ரூம் இருக்குல்ல, அத போய் நீ கிளீன் பண்ற வேலைய பாரு. நீங்க 2 பேரும் கிச்சனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின மட்டும் ஹீரோ ரூமுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த இன்சார்ஜ் லேடி. ஹீரோனுக்கு இது ரொம்ப வசதியா போயிடும். ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாரா, அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கும். அதோட முழிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவாரு. என்னது இது? நம்ம எத்தன பொண்ணு கூடயோ பழகியிருக்கோம். இவ ஏதாவது சாபத்த நம்ம மேல விட்டுட்டு போயிட்டாளா? எதுக்கு அவகிட்ட இந்த மாரி க்ளோஸா இருக்க மாரிலாம் நம்மளுக்கு தோணுது? அப்படின்ற மாரி எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. நம்ம தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. அங்க பார்த்தோம்னா, அவங்க என்னமோ பாத்ரூம வந்துட்டு அங்க வந்து அவங்க துடைக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றது, ரொமான்டிக்கா துடைக்கிறோன்ற பேர்ல என்ன இது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏதோ என்ன எத கிளீன் பண்றதுன்னு தெரியல. ஒரு ரோஸ வந்து தடவி குடுக்குற மாதிரி, ஒரு பூனைக்குட்டிய தடவி குடுக்குற மாதிரி, கொஞ்சுற ஆசையா கொஞ்சுற மாரி பாத்ரூம் டாய்லெட் அந்த பாத் டப் இருக்குல்ல, அத போய் ரொமான்டிக்கா வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே மெதுவா ஸ்லோ மோஷன்ல தொடச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ அத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு மாரி இருக்கும். "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் இங்க தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்." அப்படின்ற மாரி இவங்க வேற சொல்லுவாங்க. இருக்கிறது என்னன்னா, எப்படியாவது அவன் இப்பதான் காலையில தூங்கி எந்திச்சா இங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவான். இங்க நம்ம வந்துட்டு நம்ம நெனச்சத மட்டும் முடிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா 3 மாசத்துக்குள்ள 100 டைம்ஸு எவ்வளோ பெரிய டாஸ்க் இது. அதனால இவங்க வேற நெனச்சிட்டே இருக்காங்களா, இப்ப ஹீரோ எந்திரிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து அப்படியே ஸ்டைலா நடந்து ஹீரோ கிட்ட போயிட்டு திரும்ப அவர் மேலேயே கோலம் போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே வந்து, "உங்களுக்கு ட்ரெஸ் இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு அத ஹெல்ப் பண்றேன், இத ஹெல்ப் பண்றேன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் வந்து என்ன டச் பண்ணாத. இந்த மாதிரி நான் வந்துட்டு என்கிட்ட நடந்துக்கிறது வந்து நல்லதில்ல." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. அதாவது சீப்பான ட்ரிக்ஸ் இதெல்லாம். அப்படியே வந்து ஒருத்தவங்கள மயக்குறது அப்படின்றதுல ஒரு சீப்பான ட்ரிக்ஸ். அத என்கிட்ட ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லுவாரு. மாரி ஆயிடுமா, உடனே அவர் என்ன சொல்வாரு, "நான் சொல்றது உனக்கு புரியலல்ல. இதுக்கப்புறம் நீங்க வேலையிலே இருக்கக்கூடாது. வேலைய விட்டு போ." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் வந்து போமாட்டேன்னு சொல்லுவாங்களா. அதோட அந்த இன்சார்ஜ் லேடிய கூப்பிட்டு அவங்கள வேலைய விட்டு தொரத்துன்னு சொல்லவும், அவங்கள வேலைய விட்டு தொரத்திருவாங்க. இப்ப ஹீரோயின் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த மாரி பிளான்ல போனா சரிப்பட்டு வரல. அவன வந்துட்டு நம்மளால இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அங்கேருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பிருவாங்க. கிளம்புனவங்க நேரா ஹீரோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்க போயிடுவாங்க. அங்க போயிட்டு என்ன யோசிப்பாங்கன்னா, இதே ட்ரெஸ்ஸோட நேரா அங்க போயிடுவாங்க. போனவங்க வந்துட்டு, இப்ப நம்ம இந்த வேல தான் செய்ய முடியல. பேசாம அவனுக்கு செக்ரட்டரியா மாறிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஆஃபீஸ்ல ஒருத்தர் பார்த்துருவாரு. ஹீரோனோட ட்ரெஸ் கோட பார்த்துட்டு அவர் என்ன கேட்பாரு, "கிளீனிங்க்காக வந்தீங்களா? ஆ சாரோட ரூம் எல்லாம் போய் கிளீன் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு நேரா வந்தோனே அவங்கள சாரோட ரூமுக்கு தான் அனுப்புவாரு. அவங்க பாத்ரூமே வந்து ரொமான்டிக்கா தொடச்சவங்க. அவங்க வந்துட்டு இப்ப ஹீரோட ரூம் கிடைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த ரூமுக்கு வந்து அதே வேலைய தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வந்துருவாரா, வந்தோனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிள் அடியில போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, வந்து அந்த சேர்ல உட்காந்துருப்பாரு. அவரோட சேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு, அவருக்கு வெளிய வேடிக்கை பார்க்கும்போது, எல்லா இடமும் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணதே அவருக்கு வந்து வந்து போயிட்டே இருக்குமா, அவர் ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சிரும். இப்ப அந்த டேபிளுக்கு அடியில ஒரு பேனா வேற விழுந்திருக்குமா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேனாவ கையில எடுத்து ஹீரோட கால்ல அப்படியே கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் பயந்தே போயிடுவாரு. டக்குன்னு நிமிர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க உட்காந்துருப்பாங்களே, "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்ற மாரி கேட்பாரு. திரும்பவும் 2 பேரும் வந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா ஆக்கிட்டு திரும்ப கிஸ் பண்றதுக்காக போயிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா கிஸ் பண்ண வந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "வெளிய போ" அப்படின்ற மாரி தொரத்தி விட்டுருவாரு. "என்னடா இது எவ்ளோ ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் நான் இந்த மாரி வேல அதாவது முயற்சி பண்றது வேஸ்ட்டு. வேற ஏதாவது யோசிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் அனுப்பி விட்டாரா, இப்ப ஆஃபீஸ்க்கு வெளிய வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அப்படியே கிளம்பி கார்லருந்து எடுத்துட்டு ரிவர்ஸ் வந்துட்டு இருப்பாரு. அவரு ஹீரோயின் இப்பதான் நடந்து வந்தவங்களே அங்க வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. எந்த பக்கமா வெளிய வந்தாருன்னு தெரியல ஹீரோ. வேற பக்கமா வெளிய வந்தவரு கார்ல வேக வேகமா கார் முன்னாடி ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வந்துட்டே இருப்பாரா, ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, இப்ப இந்த மாதிரி வந்துட்டு அழகுல மயங்க வைக்க முயற்சி பண்ணா அது நடக்கிற மாரி தெரியல. நம்ம வேற மாரி தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்துட்டு இருக்காரு கார்லன்னு தெரியுது. டிரைவர் தான் ஓட்டிட்டு வராரு. அந்த கார்ல போய் இடிக்கிற மாரி நின்றுவாங்க. கார் வந்து முன்னாடியே 10 அடிக்கு முன்னாடியே கார் நின்றும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா கார் கிட்ட வந்து நின்னுகிட்டு அங்க மயக்கம் போடுற மாரி விழுவாங்க. ஹீரோக்கு துருத்தம் அவரு பின்னாடி உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரு மாரி இருக்கும். வேக வேகமா கார்லேருந்து இறங்கி வரலான்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அதுக்கு இடையிலேயே வந்துட்டு அங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வேக வேகமா ஓடி வருவாரு. அவரு வந்து ஹீரோவோட பிரதரா தான் இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின காப்பாத்துறதுக்காக இந்த மாரி அடிபட்டு கீழ விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பதறிட்டு வருவாரா, அப்ப ஹீரோயின யோசிச்சு பார்ப்பாங்க. மொத்தத்துல இந்த நாவல் படி வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம போகணும். அந்த ஃபேமிலியோட வாரிச நம்ம வந்து சுமக்கணும் அப்படின்றது தான் வந்து நாவல் நம்மளுக்கு குடுத்த டார்கெட்டு. ஆனா வந்துட்டு இவன் தம்பிக்காரன் வந்துட்டு மசீர மாரியே தெரியல. இவன வந்துட்டு பேசாம இவன் நம்மகிட்ட இப்ப நம்மள பார்த்தோனே இவன் இப்படி வேகமா ஓடி வரான். இதே ஒரு சாக்கா வச்சு
அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அவன் கூட நம்ம இருந்தா என்ன, அவன் குழந்தைய நம்ம பெத்தெடுத்தா கூட போதும் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க இப்போ. அதோட அவரை பார்த்துட்டு இப்போ ஹீரோ விட்டுருவாங்க. இப்போ இவரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இவன் ரொம்ப அழகாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ அவரை பார்த்தும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதிர்பார்க்குற மாதிரி இவன் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்டில் அப்படி நினச்சிப்பாங்க. அதோட அவர் என்ன பண்ணுவார், வேக வேகமாக ஹீரோயினை தூக்கி தோளில் அப்படியே சாய்ச்சி வச்சுப்பாரு. இப்போ அவர் பிரதர் கிட்ட கேட்பாரு, உனக்கு என்ன என்ன ஆச்சு, இப்படி தான் காரை வந்து ஒருத்தவங்களை இடிக்கிற மாதிரி வர்றதா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட தம்பியை போட்டு திட்டிட்டு இருப்பாரா. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். உடனே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு அவர் தோல் அப்படியே சாஞ்சிப்பாங்க. ஹீரோக்கு தான் தெரியும் இவங்க வந்து இடிக்கவே இல்லை, அவர் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஓஹோ இடிச்சு அவன் மயக்கம் போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவங்க காலை வந்து பிடிப்பாரா. காலை பிடிக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த அவங்க போட்டிருக்க ஹீல்ஸை கழட்டிட்டு உள்ளங்காலை கிச்சு கிச்சு மூட்டுவாரா. கிச்சு கிச்சு மூட்டோன்னா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. உனக்கு அடிபட்டிருக்கா, அதை நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. வந்துருவாங்களா. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணி அடுத்தவங்கள மயக்கணும் அப்படி இப்படின்னு நீ நினைக்கிறியே, இந்த மாதிரி கேரக்டரை வந்து மாற்றிக்கோ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா பிடிச்சி திட்டிடுவார். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ கண்டுக்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கும் போயிடுவார். பொண்ணா சரிதான் போடா போடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு இப்போ அவரோட பிரதரை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுல, அதனால் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கும் போயிட்டு காரில் ஏறி உட்காந்துருவாரா. இப்போ அந்த பிரதர் வந்து சும்மா இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, வேற எங்கேயாவது அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோனை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோன்னு வந்துட்டு அவர்கிட்ட அவரை தான் பிடிச்சிருச்சுல, இப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே காரில் ஏறி உட்காந்தவர் வந்துட்டு அதுக்குள்ளே நான் இப்போ வேணான்னு சொன்னால் அதுக்குள்ளே வேற ஒருத்தனை பிடிச்சிட்டால, எவ்வளோ கேவலமான கேரக்டராக இருக்கா, சீ இவளை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு வெறி ஏறிட்டே தான் இருக்கும். அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா. ஒன்று டிரைவர் வேறு கார் எடுக்காமல் இருப்பார். இன்னும் என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, கார் எடு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போடுவோம். டிரைவர் வேறு வழி இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ ஹீரோயின் சும்மா கொஞ்சம் க்ளோஸாக நின்று தான் பேசுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, அவனை நினச்சி ஃபீல் பண்ணாத, நீ வேலைக்கு தானே வந்திருக்க, அவன் வேலைக்கு எடுக்காட்டி பரவாயில்ல, நீ என்கிட்ட வேலைக்கு எப்போ வேணால் வரலாம், உனக்கு எதுவும் பிரச்சனைனா நீ என்கிட்ட வரலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லுவார். உன்னை ஹீரோயின் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்க்கும்போது என்ன பண்ண, டக்குன்னு அவரை ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லாமல் ஹீரோட பிரதர் வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, அவன்கிட்ட நீ வேலைக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, அவன் அப்படிதான் முசுறு குணம் பிடிச்சவன், அவனுக்கு வந்து பெண்களை பற்றி எதுவுமே தெரியாது, அவன் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதவன், ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ ஹீரோன் என்ன யோசிப்பாங்கன்னா வந்துட்டு, என்னோட டார்கெட்டை நான் மாற்றிக்கிட்டா என்ன, எதுக்கு அவனை டார்கெட் பண்ணணும், இவன் தான் வழியே வரானே, இவன்கிட்ட டார்கெட் வச்சா ஈஸியாக முடிஞ்சிடும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ காரில் வந்துட்டே இருப்பாரா. இதுங்கெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கோவமாக தான் வந்துட்டே இருக்கும். அங்கே வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் தான் அந்த பார்ட்டியில் கலந்துக்க முடியும், வேறு யாரும் உள்ளே போக முடியாது. அப்படி உள்ளே போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து குறைஞ்சது 10 மில்லியனாவது இருக்கணும். அப்படி இருக்கவங்களை மட்டும் தான் செக் பண்ணி உள்ளே அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த அந்த அந்த வசதியான குடும்பம் எல்லாரும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு இந்த உள்ளே வருவாங்களா, அங்கே உள்ளே விட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து 10 மில்லியனாவது நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணவும் அங்கே இருக்கிறவங்க இவ யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இந்த கார்டு வந்து ஹீரோவோட கார்டு தான் சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க, இந்த கார்டு வந்து உன்னோடது தானே, எதுக்காக நீ அவகிட்ட கொடுத்த அப்படின்னோடனே அவள் அதுக்கு டிசர்வ் ஆனவ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இப்போ சொல்லுவார். அதோட ஹீரோன் வந்து உள்ளே வந்துடுவாங்க. அங்கே வந்து உட்கார்றதுக்கு சேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே ஒரு லேடி வந்து என்ன சொல்லும், இந்த சேர்லலாம் உட்காரணுன்னா மினிமம் 15 மில்லியனாவது அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும், நீ வச்சிருக்கிறதே 10 மில்லியன் தானே, அதனால நீ நின்றுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி அவங்கள உட்கார கூட விட மாட்டாங்க. ஆனால் போயிட்டு அங்கே நடுவில் போய் நின்றுப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ உங்கள் ஃபேமிலியாக வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இங்கே நான் வந்து எதுக்காக வந்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பெரிய ஃபேமிலியில் வந்து என்ன சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அப்படி, அதாவது ஒரு பொருளெல்லாம் வந்து ஆக்ஷனில் வைப்பாங்களா, அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து ஆக்ஷனில் வைக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு உங்களில் வந்து யார் என்ன அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க கூட நான் ஸ்டே பண்ணுவேன், அவங்க கூட வந்து நான் ஸ்லீப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா இவங்க பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, இவையே இந்த அளவுக்கு மட்டமாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணிட்டே இருக்கும். உடனே அங்கே உள்ளவர் என்ன சொல்வார், 1 மில்லியன் கொடுத்து உன்னை நான் வாங்குறேன்ற மாதிரி சொல்வார். ஹீரோக்கா சரியான கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். அது சும்மா இல்லாமல் இன்னொருத்தர் என்ன சொல்வார், என்னடா தி இப்படி சொல்கிறா, அவள் எவ்வளோ அழகாக இருக்கா, உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் உன்னை 30 மில்லியன் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோட ஃபேமிலியில் உள்ள அந்த அம்மாலாம் அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவன் இந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே ஆக்ஷனில் வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. உமா வருமா அப்போ ஒருத்தர் பணத்தை வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அவரோட சிஸ்டர் ஒன்று நின்றுட்டு இருக்கும், அதுக்கிட்ட என்ன சொல்வார்னா, அவள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவளை பேசாமல் பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். வேற யார்கிட்ட ஹீரோயின் போகிறது அவருக்கு பிடிக்கல. உடனே வந்து அந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இவளுக்கா நீ வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணணும்னு நினைக்கிற, யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கு இந்த மாதிரி பொண்ணை தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலாக அங்கேருந்து போயிடுவாங்க. அதோட ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்காங்கள மற்றவங்க கிட்டலாம் போயிட்டு, எனக்கு வந்துட்டு என்ன உனக்கு பிடிக்கலையா, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, எனக்கு வந்து 8 மில்லியன் இன்னும் கொஞ்சம்
8 மில்லியன் ஏற்றி கொடுத்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சும்மா இல்லாமல் ஜென்ஸ்ட்டை தான் போய் சொல்லுவாங்க. பார்த்தா லேடிஸ்ட்டை கொண்டு போய் அதே மாதிரி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு 50 மில்லியன் கொடுத்தா நான் உன் கூட வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தட்டையாக போய் போய் பேசிகிட்டே இருப்பாங்களா. கடைசியாக ஹீரோ கிட்ட அப்படியே ரவுண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்துருவாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடியவ தானே நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாரு. என்ன எந்திரிச்சிட்டு என்ன சொல்வாருன்னா, என்ன மில்லியன், அதாவது 10 மில்லியன் 30 மில்லியன் 50 மில்லியன் சொல்லிட்டே இருக்கீங்க, அவள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் மாதிரி உள்ள அவர் என்ன சொல்வார், நான் 100 மில்லியன் கொடுத்து அவளை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக போயிடும். என்னடா இது டக்குன்னு இவன் எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனுக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஹீரோக்கா சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அப்போ நீங்கள் வந்துட்டு 100 மில்லியன் கொடுக்குறீங்களா, அந்த 1 2 3ன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட வந்துட்டு 100 மில்லியன் ஒரு தரம் 100 மில்லியன் 2 தரம்ன்ற மாதிரி சொல்லிட்டு 3வது தடவை சொல்ல போகும்போது கரெக்டாக ஹீரோ என்ன சொல்வார், 300 மில்லியன் கொடுத்து உன்னை நான் ஃபைனலாக முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்ருவாரு. அதோட ஹீரோ தானே இப்போ வாங்கிட்டாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஹீரோ நடந்து வருவாரா, 100 மில்லியன் கொடுத்துரு கேட்டார்ல, அவர் காலை நல்லா மிதிச்சிட்ட மாதிரி வந்து ஹீரோனை பக்கத்தில் பிடிச்சி வச்சு கிட்ட க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்காகவாடா 300 மில்லியனை வந்து செலவு பண்ணி வாங்கியிருக்க, அப்படின்னடா இவர்கிட்ட இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. தப்பாக பேசிகிட்டே இருப்பார். இவன் இவ்வளோ நாளாக கல்யாணமே பண்ணிக்கல, இந்த பொண்ணையும் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா இஷ்டத்துக்கும் பேசவும் ஹீரோ என்ன பண்ணுவார், ஆளுங்களை வர சொல்வார். அந்த மாதிரி பேசினவரை சேர் எடுத்து கொண்டு போய் வெளியே போட சொல்லிடுவார். அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக வந்து கொஞ்சம் போயிட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு கிளம்பும் போது பார்த்தா ஹீரோட பிரதர் வந்து நின்றுட்டு இருப்பார். இவரை பார்த்தாலும் இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவரோடய பார்த்துட்டே இருப்பார். அடி பாவி, நேற்று தானே என்னை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசின பழகினேன், அதுக்குள்ளே இன்னைக்கு என் தம்பி கூப்பிட்றான்னு கையை பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பார்ப்பாரா. ஹீரோனுக்கு இது மனசு உறுத்தும். அச்சுச்சோ இவன் வர வந்து இங்கே நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்ப்பாங்க. அதோட ஹீரோ தானே இப்போ அவங்களோட டார்கெட்டுன்னு திரும்ப மாற்றிக்கிட்டாங்க. ஹீரோ கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த டார்கெட்டு இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்மளுக்கு அவனை ஹீரோட அண்ணனை பிடிச்சிருந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துலேயே அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டே போவாங்க. கிட்டேயும் வந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க சில விஷயங்கள் வந்துட்டு என்னென்னா, இந்த மாதிரி டார்கெட் பண்ணது வந்து கேமுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப வெறுத்து போயிடும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு புலம்புவார். இந்த மாதிரி ஒரு கேமுக்காக என்ன டார்கெட் பண்ணியா, உனக்கு வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேலையில மும்முரமாக அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி அவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு இங்கே வந்துடும், அது வெளிநாட்டுக்கு போயிருக்குமா. இப்போ அந்த பொண்ணு வந்து நீ ஏன் இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இது வர திரும்ப வந்து பேசுவோம். அப்போ ஹீரோக்கு வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்போ இன்ட்ரெஸ்டே இருக்காது. நீ எப்போ வந்து அப்படி இப்படி நார்மலாக கேட்பாரு. அங்கேருந்து வந்துடுவார். ஏன்னா நம்மக்கிட்ட சரியாகவே பேசாமல் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அங்கேருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா இவரை தேடி ஹீரோயின் வந்திருப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னே திரும்ப அவங்கள்ட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோன்னு 2 பேரும் அதான வேலை அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க மேலே கோவம் வேற இருக்குது. உடனே டக்குன்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாரு. உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ நாவல் படி வந்து அவங்களுக்கு வந்து அவரோட ஒரிஜினல் ஹீரோ லவர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நம்மளோட அஃபேர் வந்து அவங்க தெரியிற மாதிரில அந்த நாவலில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். இருக்கவே முடியாது, நான் வந்து அஃபேரில் இருக்க பொண்ணா மாதிரி இருக்க மாட்டேன், 30 டேஸ்க்குள்ளே நான் ப்ரெக்னென்ட் ஆகியே ஆகணும் அப்படி இப்படின்ற மாதிரி, நீ என்னதான் உண்மையிலே லவ் பண்ணணும், அதுக்கான முயற்சி தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி பேசி அவங்களுக்குள்ள அவங்க யோசிச்சுப்பாங்க. லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் தானே ஹீரோன் இருந்துட்டு இருக்காங்க. அவரை தான் காசு கொடுத்து வாங்கி கூட்டு வந்துட்டாரு. வீட்டில் அவங்க இருப்பாங்களா. இப்போ ஹீரோ அவங்களை கண்டுக்க மாட்டார். ஏன்னா இந்த மாதிரி அவள் பண்ணிட்டான்றதுனால அவங்க மேலே கோவமாக இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் பாட்டு கிளம்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புவார். அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவனை ஆஃபீஸ் போட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து அவங்க சமைச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கொண்டு வருவாங்களா. ஹீரோ ஃபோன் பேசிட்டே கிளம்ப போவார். டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேட்டை கீழே போட்டுருவாங்க. அந்த பிளேட்டில் உள்ள ஒரு இது வந்து துண்டு வந்து அவங்களை குத்திய காயமாக்கிறோம். ஒன்று ஹீரோ பதறி போய் வருவார். எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குற, நீ வீட்டில் எதுக்குன்னு மெய்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க, நீ பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணை விட இவங்க திரும்ப கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இது ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரியான கோவமாக இருக்குமா. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருக்கார்ல, அதோட ஆஃபீஸில் உள்ள அவர் ரூமை வந்து கேமரா வந்து இவங்க லேப்டாப்பில் எங்கேருந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் போனால் என்ன பண்ணுறாரு, எந்த பொண்ணுகிட்டையாவது பேசுகிறாரா பழகிறாரா அப்படின்றத கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க டார்கெட் முடிக்கணும்ல, வேறு யார்கிட்ட அவர் கவனம் போயிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. இப்போ மெயினாக அவங்க பண்ணுறதுக்காக என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒரு பொண்ணு வேறு அவரோட லவர் வேறு திரும்ப வந்திருக்குல்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகி தான் அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க நினச்சது போலவே அந்த லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹீரோ வந்து உதாசீனப்படுத்துறாருன்னு தெரிஞ்சவுடனே அவரை மீட் பண்ணுறதுக்காகவே இப்போ அவர் ரூமுக்கு, அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு அது வரும்போது என்ன பண்ணிடும், ஒரு மாதிரி அவர் மயங்கிற மாதிரி ஒரு பர்ஃப்யூமை போட்டு வந்துடும். அந்த பர்ஃப்யூமை போட்டவுடனே அவர் வந்து
வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிடுவார். உடனே எதுக்காக இந்த மாதிரி பர்ஃப்யூம்லாம் போட்டு வர, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே, நான் உனக்கு வந்து எனக்கு தண்ணி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் தண்ணி கொண்டு வரேன்னு போயிட்டு கிளாஸ் தேட போகும். அங்கே கிளாஸ் மேலே இருக்காது. உடனே அலமாரிலாம் திறந்து திறந்து பார்த்துட்டே இருக்குமா, ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது என்னது இது, ஒரு பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வேக வேகமாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு அவர் நார்மலாக இருப்பார். அது அது வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி திரும்ப ஹீரோ வந்து திட்டுவார். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து திட்டுவார், இந்த மாதிரி பர்ஃப்யூம் போட்டுட்டு இந்த மாதிரி நீ வராத, இனிமே என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ இந்த ரூம்குள்ளே வரக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவார். அந்த பொண்ணுக்கா ஒரு மாதிரி இருக்கும். அதோட ஒரு பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும். அதுலலாம் என்னென்னமோ இருக்க மாதிரி இருக்கும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி அந்த ரிப்போர்ட்லாம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒன்றே புரியாது. இப்போ அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கும் அப்படின்னா வந்து ஹீரோயின் தான் இதெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அவள் கூட பழகிட்டு இருக்க, அவள் வந்து இப்போ தெரியும்ல எல்லாருக்கும், ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியுமே இவங்க தான் பணம் கொடுத்து அவரை கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பணம் கொடுத்து அவளை கூட்டு வந்திருக்க, பணத்துக்காக வந்தவ அவளை வந்துட்டு நீ வந்து நினைக்கிறியா, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், எப்போதுலேருந்து நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட லவர். உடனே ஹீரோ வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்களா, டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த கேமராவை ஆஃப் பண்ணி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் இதெல்லாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடும், இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது, கரெக்டாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டா இதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த கேமராவை பார்த்துருவாரு. அதோடு எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேமராவை பிடிச்சி எடுத்துருவாரு. அதோட இப்போ இந்த பொண்ணு என்ன கேட்கும், இதுக்கு தெரிஞ்சிருச்சுல ஹீரோயின் கூட இவர் கூட தான் தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம். உடனே இந்த பொண்ணு என்ன கேட்கும், நீ வந்து என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட இப்போ எதுவும் பரல, அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோனுக்கு தான் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஹீரோ கிட்ட என்ன கேட்கும்னா, அவளை நீ லவ் பண்ணுறிய, என்னை ஏன் நீ வந்து வேண்டான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ வந்துட்டு எனக்கும் அவளை லவ் பண்ணணும் தான் ஆசை, ஆனால் வந்துட்டு அவள் அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் எதுவும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வரும்போது, அவளை நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து நல்லவ கிடையாது, அவள் உனக்கு வந்து இந்த மாதிரி நீ மயக்கமாக இருக்கணும், உன்னை மயக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறா, உன்னோட லவ்வுக்கு அவள் தகுதியானவளே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லும். வந்து உண்மையெல்லாம் பழகலை, அவள் உன்னோட பணத்தை தான் நேசிக்கிறா அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். எதுவுமே சொல்ல மாட்டார். நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், நீ என்னதான் நேசிக்கிற, என்னதான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்த, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீரோ கிட்ட கேட்கும். இந்த பொண்ணு இருக்கும், சரி ஓகே எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், போது இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கும். அது என்ன நினச்சிக்கும் அப்படின்னா வந்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை நேசிச்சவனை வந்து மனசை மாற்றி என்கிட்டேருந்து எங்கள் 2 பேரையும் பிரிக்க பார்க்குறியா, உன்னை நான் சுத்தமாக வந்து விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், உன்னை சுத்தமாக இல்லாமல் நான் ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இப்போ இந்த லவர் பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு கேமுக்காக என்கிட்ட பழகுன பேசுகிறேன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஹீரோயின் என்ன நினச்சிட்டே இருப்பாங்க, அடா பாவி அவள் தான் வந்து பேசுகிறா அப்படின்றதுக்காக வந்து கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அவகிட்ட நீ க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அதோட இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீ இப்போ உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே, நான் அவன் கூட வந்துட்டேன் அப்படின்னா கூட அவருக்கு வந்து ஹீரோட அண்ணனுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களுக்கு என்ன கல்யாணம் நடந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏன் இந்த வழியில் போகக்கூடாது, ஜெலஸை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு நம்ம மேலே ஜெலஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா அப்போ அவன் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு திரும்ப ஒரு ஐடியா கிடச்சிரும். கிளம்பி வருவாங்க. இப்போ ஹீரோட அண்ணன் கூப்பிட்டது ஒரு பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு. அங்கே வச்சு ஹீரோனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஹீரோனு இப்போ இங்கே வருவாங்களா, இப்போ இவங்க இங்கே வரதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மெயினாக ஹீரோவோட லவர் இருக்காங்களா, அந்த லவர், அந்த பொண்ணு அங்கே தான் நின்றுட்டு இருக்கும். இப்போ ஹீரோன் அங்கே வந்தோடனே அவங்க ஒன்று பேச இவங்க ஒன்று பேசுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே அந்த பொண்ணுக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த பொண்ணுக்கு பாதி பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படியா இருக்கும்போது ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இப்போ ஹீரோட அண்ணன் வந்து என்ன பண்ணுவார், அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் பண்ணிட்டு, இந்த பாருமா அவன் நான் கூப்பிட்டேன்னு தான் வந்திருக்கான்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருப்பார். அதில் அவர் பக்கத்தில் போய் ஹீரோட அண்ணன் பக்கத்தில் போய் ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே தான் ஹீரோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பொக்கே எடுத்துகிட்டு உள்ளே வராரு. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தோன்னா தனியாக அவங்கள்ட்டேருந்து பிடிச்சி இழுத்து ஹீரோயினை வந்துட்டு பேசுவார். அவள் வந்துட்டு என்னோட லவர் அப்படின்னு சொல்லவும் அந்த லவர் பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ நான் யாருடா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கும். அதோட இவகிட்ட யாரும் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் என்ன சொல்வார், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் டார்கெட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மெசேஜ் வர மாதிரி இருக்கும் ஹீரோனுக்கு. உடனே பிடிச்சி அவர் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டு ஓங்கி ஒரு அறையை அரைஞ்சிருவாங்க. அவருக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. உடனே அந்த லவர் பொண்ணுக்கு தான் கோவம் வரும், எதுக்காக நீ இப்போ அவனை அடிக்கிற அப்படின்ற மாதிரி. அதுதான் ஹீரோயின் கிட்ட
சண்டைக்கு வரும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "ஆமா அடிக்காம நான் என்ன பண்ணுவேன்? அவன் வந்து நீ வந்து இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு என்ன வந்து" அவங்களுக்கு தான் அந்த கேமரா ஆஃப் ஆன உடனே இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாரி தானே அவங்க நெனச்சுக்கிட்டாங்க. ஸோ இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு என்னையும் வந்துட்டு நீ விளையாட பார்க்குறியா? என்கிட்ட நீ விளையாட பார்க்குறியான்ற மாரி இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, "நான் உங்களுக்குலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னோட பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவர் கிடையாது. இவரு தான்" அப்படின்ற மாரி ஹீரோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் கைய போய் புடிச்சுக்கிட்டு, "அவரு தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ற" மாரி எல்லார்ட்டயுமே ஹீரோயின் சொல்லுவாங்க. "உன்னோட கேம் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து உன்ன லவ் யூன்னு சொன்ன உடனே உன் கேம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல வந்து இப்ப மறைஞ்சு போக போற. அதனால வந்துட்டு அவன கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆகுறான். அப்படின்ற மாரி தானே நீ ஐடியா பண்ணிட்ட" அப்படின்ற மாரி இப்போ ஓப்பனாவே கேட்டுருவாரு. உடனே இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லவ் பண்ற பொண்ணு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் ஹீரோ கைய போய் பிடிச்சுக்கணும். "அதான் அப்பவே சொன்னேன்ல, இவ வந்து லேஸ்பட்டவ கிடையாது. அவள நம்பாதன்னு சொன்னேன். நீ தான் கேட்கவே இல்ல" அப்படின்ற மாதிரி அவர் கைய போய் பிடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும். விட்டுருவாரு. அதோட அவர் பிரதர் கிட்ட போய் என்ன சொல்வாருன்னா, "அவ சொல்றத நீ நம்பாத. அவ ப்ராஜெக்ட்டுக்காக தான் உன்ன வந்து யூஸ் பண்றா" அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணனோட கைய விடவே மாட்டாங்க. கெட்டிமா பிடிச்சுப்பாங்க. "நீ வந்து எங்களோட என்ன தைரியம் இருந்தா எங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து நீ விளையாடுவ. நான் அவர அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். எங்க ரிலேஷன்ஷிப் அவ்ளோ ஸ்ட்ராங்கானது" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோட அண்ணனுக்கு சந்தோஷம் தாங்காது. இல்ல அது என்ன பண்ண ஆரம்பிச்சுரும்னா, இந்த மிஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இன்னொரு டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது அதுக்குள்ள திரும்ப வேற ஒரு டாஸ்க்ன்னு சொல்லுதேன்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ வந்து ஆப்ஷன் குடுப்பாரு. "உனக்கு 2டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு நீ என்ன சூஸ் பண்ணணும். இன்னொன்னு நீ என்ன தான் சூஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப இந்த கரெக்ட்டா அந்த டாஸ்க் வேற வந்துடுச்சா, இப்ப என்ன பண்ண தெரியல. உடனே சிரிச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, "சாரி நான் உன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்குன்ற" மாரி திரும்ப ஹீரோ கிட்ட வருவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு தனியா வந்துருவாரு. இப்ப அந்த லவர் பொண்ணுக்கும் ஒரு மாரி இருக்கும். ஹீரோட பிரதர் இருக்கார்ல அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கடிச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. "இன்னொரு தடவ என்ன கிஸ் பண்ண உன்ன நான் கடிச்சு வச்சுருவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாங்க. ஆனா அடிக்கடி ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண மாரியே அவங்களுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும். நெனைப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு திரும்ப ஹக் பண்ணி திரும்ப அவரோட லவ் எல்லாம் அவர் வந்து சொல்லுவாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து 78 கிட்ட ஏறிட்டு இருக்கும். வந்து நின்றுமா அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, "நீ பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நான் உன்ன நேசிக்கிறேன்" அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ கூட இருந்த மாதிரி தான் தோணிட்டே இருக்கும். சரின்னு இப்ப அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம்னு நெனைக்கும்போது, கரெக்ட்டா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லவ்வர் பொண்ணு. அது என்ன பண்ணும், தலையில ஒரு பேண்டேட ஒட்டிட்டு, இந்த மாரி "எனக்கு வந்து உடம்பு முடியல, கீழ விழுந்துட்டேன். நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வரியான்னு?" கேட்கவும், ஹீரோ டக்கு டக்குன்னு அங்கருந்து கிளம்பி, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லன்னு கிளம்புவாரு. ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிரும். உடனே இவங்க ஒரு டிராமா பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அங்க போகாம அவங்க கூடயே ஸ்டே பண்ணிடுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு பண்ணது டிராமான்றது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அத பார்த்தோனே இதுக்கு சரியான கோவம் வந்துரும். திரும்ப திரும்ப ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கும் இந்த லவர் பொண்ணு. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கும். ஆனா கால் எடுக்க முடியாது. ஏன் அப்டின்னா வந்து ஹீரோயின் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்காக அதுக்கு சரியான கோவம் வந்துரும். உடனே மேல அந்த பேண்டேட் ஒட்டி வச்சிருக்குல்ல, அது சும்மா நடிப்புக்காக ஒட்டி வச்சிருந்தது. அத வேற எடுத்து கோவத்துல பிச்சு போட்டுரும். தலையில காயமே இருக்காது. சும்மா மட்டும் பேருக்கு ஒட்டி வச்சிருக்கும். "உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். அவன் கூட சந்தோஷமா இருக்க நினைக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது" அப்படின்ற மாரி தன்ன தானே பேசிட்டு இருக்கும். இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து காலையில எந்திரிச்சு ஹீரோக்காக சமைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப ஹீரோக்கு தான் ஹீரோயின புடிச்சு போச்சுல்ல, அவர் பாட்டுக்கு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சுருவாரு. அவர் ரொமான்டிக்கா பேசுறதிலேயே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு 85 பாயிண்ட்ஸா வந்துரும். அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொண்டு வந்து குடுப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "இந்த மாதிரி வந்துட்டு இந்த டாஸ்க் மட்டும் முடிச்சுட்டா நீ உன்னோட ரியல் வேர்ல்டுக்கு போயிடுவல்ல?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, "நான் ரியல் வேர்ல்ட்ல நீ அவள லவ் பண்ணில, அத போய் நான் சொல்லுவேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் வேற சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அவங்க மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வர ஹீரோயின் வந்து அவங்க இப்ப என்ன இதா இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாரு, "இது மார்னிங் கிஸ். இத வேண்டான்லாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மார்னிங் கிஸ் பண்ணிப்பாங்க. அதோட ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாரு. இப்ப இவங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு சிஸ்டம் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ஏதுன்ற மாரி அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். இந்த பொண்ணு சும்மா இருக்காது. திரும்ப அடுத்த பிளான் பண்றதுக்காக அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அது கிளம்பி வரும். பொண்ணு என்ன பண்ணும் அப்டின்னா வந்துட்டு, எல்லாருக்கும் வந்துட்டு அங்க இருக்கவங்களலாம் கரெக்ட் பண்ணி எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதோட நேரா ஹீரோவ பார்க்க போகும். அங்க போனோனே அவருக்கு வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற பேர்ல குடுத்துட்டு இருக்கும். அந்த மீட்டிங் அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்ப அந்த பொண்ணும் வந்துட்டு இந்த கம்பெனில ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஹீரோ நார்மலா தான் பேசிட்டு இருப்பாரு. அதோட வந்துட்டு இப்ப ஹீரோயின் அங்க வருவாங்களா, வரும்போது அவங்கள்ட்டலாம் பேசுவாங்க. பேசும்போது அவங்க எல்லார் கண்ணுக்கும் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகா தெரிவாங்க. அப்படியே எல்லாரும் மயக்கம் போட்டு விழுற மாதிரி இருக்கும். ஹீரோ கிட்ட உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஓகேன்னு தான் சொல்வாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கும் இப்ப இந்த பொண்ணுக்கும் லவர் பொண்ணுக்கும் ஆகாது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. அது ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "அவ நம்ம கம்பெனில உள்ள ஒருத்தி. அவளுக்கும் கம்பெனில எல்லா ரூல்ஸும் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு கோவமா வரும். "வீட்ல இருக்கும்போது என்கிட்ட அந்த மாரி பேசிட்டு, இங்க வெளிய வந்தோனே அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சாப்பாட தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கும் கிளம்பி போயிடுவாங்க.
காட்டுறேன் அப்படின்ற மாரி கோவமா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அவங்க போய் டாக்டர செக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வருவாங்க. அதோட இந்த லவர் பொண்ணு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வருமா, இப்ப இவங்க பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அதுவும் 3 மந்த்தா பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, நீங்க இப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து ஒட்டு கேட்டுரும். இருக்காங்க அப்படின்றது இதுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோயின் கிட்டயே அது என்ன கேட்கும் அப்படின்னா வந்து வெளிய வருவாங்களா ஹீரோயினு, அப்ப வந்து டக்குன்னு கேட்கும். "நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கியா? அதுக்கு காரணம் வந்துட்டு ஹீரோவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணுன்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்குமா, உடனே ஆமா அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு வேளை இது மட்டும் ஹீரோவோட குழந்தையா இருந்ததுன்னா, அது இருக்கவே கூடாது. அப்படின்ற மாரி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசும். இது உனக்கு தேவையில்லாததுன்னு திரும்பவும் சொல்லிட்டேன். உன்ன கொண்டு என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோ திரும்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு சரியான கோவமா இருக்கும். இது மட்டும் உண்மையா இருந்து இவ குழந்தை உண்டாயிருக்க விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, இப்பவே இவ பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப சுத்தமா நம்மள கண்டுக்க மாட்டான். அப்படின்ற மாரி இது ஒரு பக்கம் யோசிக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "ஒரு குழந்தைக்கு இந்த மாரிலாம் பண்ற. இன்னும் நான் 10 குழந்தை கூட பெத்துப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லி அத வெறியேத்திட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. அதோட இதுக்காக மூச்சு வாங்கிட்டு ஒரு பக்கம் கோவத்துல நின்னுட்டு இருக்கும். இப்ப வீட்டுக்கு ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தோனே ஹீரோ வீட்டுக்கு வருவாரு. வந்தவுடனே எதுவுமே நடக்காத மாரி ஹீரோயின் கிட்ட நார்மலா சகஜமா பேசுவாரா. ஹீரோயினுக்கு கோவமா இருக்கும். "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆஃபீஸ்க்கு வந்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ற. வீட்டுக்கு வந்தா என்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்க. ஒரே நேரத்துல 2 பேரையும் ஆஃபீஸ்ல ஒருத்தர், வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா. அந்த ஹெல்ப்புக்காக தான் வந்து அவள எந்த இடத்துல என்னால விட்டுக் குடுக்க முடியாது. ஸோ மத்தபடி அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் உன்ன தான் விரும்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் கேட்பாங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ற மைண்டோட தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு கேட்கும்போது, ஆமான்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அதோட இவங்கள சமாதானப்படுத்தணுன்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு ஒரு ரிங்க ஒண்ணு குடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. நான் உன்ன விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. உண்மையிலேயே என்ன விரும்புறியா? எனக்கு உண்மையிலேயே ப்ரொபோஸ் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமான்ற மாரி ஹீரோ சொல்வாரா, சிஸ்டம் இப்ப நீ எங்க போன? இப்ப நான் என்ன ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரா. ஹீரோயின் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து டக்குனு ஹீரோவ ஹக் பண்ணிடுவாங்க. அதோட இப்ப கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாரி யோசனையிலேயே இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னனால, ஹீரோ கொஞ்சம் டைம் குடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. இவன் என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து நான் இந்த வேர்ல்ட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடும். நான் ரியல் வேர்ல்டுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ரியல் வேர்ல்டுல இவங்களும் ஹீரோவும் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. நான் அங்கேயும் இங்கிட்டும் போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட இப்ப மறுநாள் ஆகும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவோட சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த நேரத்துல அந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அதுவும் அங்க வந்திருக்கும். வந்துட்டு ஹீரோயின திட்டுற மாதிரி அங்க வேலை பார்க்குற மெய்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஜாட மாடையா திட்டிட்டே இருக்கும். வந்துட்டு அது பிடிக்கவே பிடிக்காது அது பேசுறதெல்லாம். உடனே அவங்க 2 பேருக்குள்ள திரும்ப வாக்குவாதங்கள் வந்துரும். அதோட ஹீரோ கிட்ட கோச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து போயிடும். திரும்ப ஹீரோயினையே சமாதானப்படுத்துறதுல இவர் இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோட பிரதர், ஹீரோயின் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதோட இப்ப வீட்டுக்கு 2 பேருமே வந்துருவாங்க. அவங்க ரூம்ல இருக்கும்போது ஹீரோயின் வந்து தனியா நின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் ரியல் வேர்ல்டுக்கு போறதா இங்கேயே மாட்டிப்பேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, திரும்ப ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி லவ் யூன்னு சொல்வாரு. அது 100 பாயிண்ட்ஸ் ஆயிடும். அதோட இவங்க 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி திரும்ப ரொமான்ஸ் பண்ண நினைப்பாங்க. ஆனா டாக்டர் வந்து திரும்ப அப்பலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல பிரெக்னன்ட் ஆன டைம்ல. அதனால ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடி இவரு போக போக அவங்க வந்தாங்க. இப்ப என்னடா இது நம்ம போகும்போது அவ இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள தூக்கி கொண்டு வந்து கட்டில் மேல படுக்க வச்சுட்டு, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிருவாரு. இப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து அவங்க 2 பேரும் ரியல் வேர்ல்டுல எப்படி கப்புள்ஸா இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, எப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாரிலாம் காட்டி காட்டி ஹீரோயின வெறியேத்திட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு என்னன்னா இப்ப ரியல் லைஃப்க்கு போணும். அவங்க உண்மையிலேயே இப்ப பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை அப்படின்ற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்க இவன் லவ் பண்றதுனால இங்கேயே மாட்டிக்குவோமோன்ற வேற அவங்களுக்கு ஒரு மாரி பயமா இருக்கும். எனக்கு வந்து மறுநாள் வந்து பர்த்டேவா இருக்குமா, அதுக்காக வந்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு ஹீரோ. இப்ப எல்லார் பணக்காரங்களும் அங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு தலகால் புரியாது. அவ்ளோ சந்தோஷமா இருப்பாரு. அதோட இந்த பார்ட்டிய நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல வந்துட்டு இந்த லவர் பொண்ணு இருக்குல்ல, அது சும்மா இருக்குமா, அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து இப்ப பார்ட்டில எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிடும்னா, இவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்ப 3 மாசமா பிரெக்னன்ட்டா இருக்கான்னோனே, இப்ப அவங்க வந்தே வந்து ஹீரோ கூட சேர்ந்தே வந்து 1 மாசம் கிட்ட தானே ஆகுது. அது எப்படி 3 மாசமா அவங்க பிரெக்னன்ட்டா இருக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு, இவ வேற யாரு கூடயோ இருந்திருக்கா அப்படின்ற மாரிலாம் அது கதை கட்டி விட்டுரும். உடனே அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க பிரெக்னன்ட்டா தான் கன்ஃபார்மா இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டையும் அந்த ஃபேமிலில உள்ளவங்கள்ட்டலாம் குடுக்கும். உடனே ஹீரோயினும் வந்துட்டு பயப்பட மாட்டாங்க. ஆமா, அதனால என்ன அப்படின்ற மாரி தான் அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த பொண்ணு கேக்குதுன்றதுக்காக கோவத்துல சொல்லிட்டாங்க. ஆனா வந்துட்டு இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. அவங்க ஒரு பக்கம் முழிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அதோட இப்ப திரும்பவும் ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அதோட அந்த பொண்ணுக்கு கோவமா இருக்கும். அவ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா, இப்போ நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாரு, இந்த பார்ட்டி வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு. எல்லாரும்
எல்லாரும் எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ பார்ட்டிக்கு வந்தவங்கள வேக வேகமாக வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா வந்து இவ கன்ஃபார்மா பிரெக்னெண்டா இருக்கான்றது தெரியுது. ஆனா என்ன ஃப்ரேம் பண்றா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் யோசிப்பாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் இல்லாம ஹீரோனை தனியா கூட்டு வந்துருவார். அவருக்கு பல யோசனைகள் இருந்துட்டே இருக்கும். அப்ப ஹீரோன் கிட்ட கேட்பா நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்கும்போது ஆமான்னுவாங்க. அது 3 மாசமான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப இவருக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும்னே அவர் என்ன பண்ணுவாரு சிரிக்க தான் செய்வாரு. எனக்கு ஓகே தான், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வேறு போட்டுரும். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இந்த குழந்தைய மட்டும் இப்போ இப்போதைக்கு நீ வந்து இது பண்ணிடு, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வருவோம். ஏன் அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நீ தப்பு பண்ணிட்ட, நீ அதாவது அவங்க வேற ஏதோ யார் கூட அப்படி இருந்து தப்பு பண்ணிட்ட, அதை நான் வந்து மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க வந்து அந்த லவர் பொண்ணு வந்துடும். வந்துட்டு என்னடா நீ இப்படி மானகட்டவனா இருக்கன்ற மாதிரி அது கேட்கும். உடனே நான் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. இப்போ இங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருமே ஹீரோ திட்ட தான் செய்வாங்க. அப்போ எல்லார்ட்டையும் எதிர்த்துக்கிட்டு அவர் ஹீரோ கிட்ட தான் சப்போர்ட் பண்ணி ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போய் அவங்க வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும். இப்போ அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது வீட்டில் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன முழிச்சோன்னு என்ன நினைப்பாங்கன்னா என்ன நடந்தாலும் சரி நான் என் குழந்தைய வந்து யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அதோட எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், வேணும்னே ஹீரோயினுக்கு வந்து அவங்க சொல்லி அவங்க வந்து கேட்கல, அதாவது இப்போ குழந்தை வேண்டாம் அந்த குழந்தை வேணான்னு சொல்கிறத கேட்கல. அதனால என்ன பண்ணுவார், அந்த லவர் பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக பழகுற மாதிரி பழகுவார். உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப இதாக சாக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே ஹீரோக்கு வந்து ஊட்டி விடுறன்ற பேரில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்குமா, உடனே ஹீரோனுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும் அவன் சொன்னதை நம்ம செய்யலை, அதனால இப்போ நான் வந்து பொறாமப்படணும் அப்படின்றதுக்காக அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ புரிஞ்சிடும். அதை கண்டுக்காம திட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க போனதோட வேலை முடிச்சு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இவர் திட்டி விட்டுருவாரு. ஹீரோ அவ வந்து நான் எவ்வளோ சொன்னேன், அவ வந்து நான் அவ்வளோ நேசிக்கிறேன், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னால் அவளை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரா. அதோட ஹீரோயினை பார்க்கறதுக்கு அவர் இப்போ அவர் ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. அதோட ஹீரோயினுக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த டாஸ்கே முடிச்சாகணும், அவங்க ரியல் வேர்ல்டுக்கும் போய் ஆகணும். ஸோ இன்னும் அவர்கிட்ட ஹீரோ கிட்ட அவங்க வந்து பழக வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் என்னோட கடைசி டாஸ்க்கு, இந்த டாஸ்க்கை மட்டும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப ஹீரோ கூட இருக்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது ரொமான்டிக்காக இருக்க மாதிரி. உடனே ஹீரோவும் வந்துட்டு அவருக்கு அவரை பிடிச்சிருக்கனால என்னை உண்மையிலேயே நீ நேசிக்கணும், நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், எனக்கு துரோகம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதோட 2 பேருமே அந்த ரொமான்டிக்காக இருக்கிற அந்த அந்த கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த லவர் பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோ வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இப்படிலாம் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் முகத்தில் வந்து தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்து அவர் முகத்தில் ஊற்றிடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் வந்து இந்த மாதிரி அன்கான்சியஸில் இருக்கிற டைமாக பார்த்து அவனை வந்து கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். இருக்கும்போது இப்போ ஒரு சண்டை வந்துடும். அந்த சண்டையில் பார்த்தோன்னா ஹீரோனுக்கு மயக்கமாக ஆகிடும். உடனே ஹீரோ கூட்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்க சரியாகி வந்துருவாங்க. இப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. அங்கே வரும்போது பார்த்தா திரும்பவும் இந்த லவர் பொண்ணு வந்துட்டு திரும்பவும் இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை பிரச்சனையாக போயிடுது. பொண்ணு அப்படின்னா வேற ஒரு ஆளை வந்து வர சொல்லிடும். அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. அவங்களை கட்டி போட்டு மிரட்டிக்கிட்டே இந்த வேலை பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு தான் அவரை வர சொல்லியிருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணை மட்டும் மிரட்டுறதுக்கு உங்கள் 2 பேரையும் வச்சு நான் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு 2 பேரையும் பிடிச்சி வச்சிருவாரு. இப்போ இவங்க 2 பேரும் மாட்டிட்டு இருக்க விஷயம் ஹீரோக்கு தெரியும். உடனே காப்பாற்றலான்னு வரும்போது அவர் ஹீரோயினை தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவார். உடனே இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டே இருக்குமா, போனால் போதும் அதே நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபைட் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இவங்க 2 பேரையும் காப்பாற்றிடுவார். இவங்க 2 பேருமே இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. பக்கத்து பெட்டில் வந்து ஹீரோயினும் அதில் ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம குழந்தைக்கு நல்லது இல்லை, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள தேடுறதுக்காக ஒரு இடத்த கூட விடாதீங்க, எங்கேனாலும் அவளை நான் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோன் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க அவங்க டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் பொண்ணு எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி நாங்கள் உன்னை ஏற்றுப்போம், நீ என்ன ஐடென்டிட்டியில் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும் போதே இல்லை படுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு இங்கே இருக்க பிடிக்காது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட மீட் பண்ணி பேசுகிறாங்களா. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறாரு. வந்ததோடு இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்வார் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஒரு பிரச்சனையாக போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோன் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வீட்லேயும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ரியல் வேர்ல்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ அவங்கள நேசிக்கிறது வந்து அது அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்களா, அவங்களுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுவார். இப்போ அவங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டுக்கான போகிற நேரம் வந்து வந்துருச்சு. அப்போ அவங்க வந்துட்டு அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்து ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவன் வந்து என்ன அந்தளவுக்கு நேசிக்கிறான், அவன் கூட நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே சிஸ்டமும் சரின்னு சொல்லிட்டே இருக்கும். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் நைட்டு ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ கல்யாணம் முடிச்சு முறைப்படி ஃபஸ்ட் நைட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ
ஹீரோயின் வந்துட்டு சிஸ்டர்கிட்ட கேட்பாங்க. இப்ப அவன அதிகமா நேசிக்கிறான். இந்த டைம்ல நான் அவன விட்டு பிரிஞ்சா அவனால தாங்க முடியாது. அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வருவாரு. அவரு எல்லாம் புரிஞ்சுப்பாரு. இப்ப நீ இந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கருந்து போவல்ல. போனாலும் நம்ம ரியல் வேர்ல்ட்ல ஒண்ணா சந்திக்க தானே போறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இவங்க இப்படி இந்த டாஸ்க் எல்லாம் இங்க கம்ப்ளீட் ஆகி, இப்ப அவங்க ரியல் வேர்ல்டு போய் ஒண்ணாவே இவங்க 2 பேரும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அங்க போய் உங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி வாழ்ற மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.